ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு எவ்ரிடே லேர்னிங் ஈஸி யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பிராத்தமிக் புக்கில் கத்திய பகுதியில் ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். கத்திய அப்படின்னா உரைநடை அப்படின்ற அர்த்தம் வரும். பேஷவர் அதாவது தொழிலாளி, சில பொருட்கள் நம்மளுக்கு வாழ்வாதாரத்துக்கு கொடுக்குற பொருட்கள்லாம் யார் யார் செய்கிறாங்க, எங்கேருந்து வருது அப்படின்றதுக்கு சொல்கிறதா இந்த பாடம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாடம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஹமே தீன் चीन की ज़रूरत है, ரோட்டி, கப்படா और மக்கான். ஸோ நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு முக்கியமான 3 பொருட்கள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, சாப்பிடுவதற்கு உணவு வேணும், தங்குறதுக்கு இடம் வேணும், நம்ம போடுறதுக்கு ட்ரெஸ் வேணும். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. அதாவது ரோட்டினா உணவுன்ற மீனிங் வரும், கப்படானா துணி, அதாவது நம்ம போடுற துணி, மக்கான்னா கட்டிடம், அதாவது வாழ்கிறதுக்கு இடம். அனாஜ் தர்காரி ஆதி கானேக்கி சீஞ்சே ஹமே கிசான் தேத்தே ஹேன். ஸோ இது மட்டுமா, அதில் இருந்து நம்மளுக்கு தானியங்கள், காய்கறி எல்லாம் முதலிய சாப்பிட்றதுக்கு தேவையான பொருட்களை நம்மளுக்கு விவசாயிட்டு நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ விவசாயி கொடுக்குறாங்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கிசான் காவோன் மே ரகத்தேகன், இந்த விவசாயிகள்லாம் கிராமங்களில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வே பஹலே கேத் ஜோத்தே ஹைன். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வயலில் உழுவாங்க, மாடை வச்சு உழுது அதுக்கப்புறம் அந்த மண்ணை விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவாங்க. பீச் பீச் போத்தே ஹைன். ஸோ விதைகளை தூவுவாங்க, விதைகளை விதைப்பாங்க. அவுர் பானை சீன்ஸ்தே ஹைன். ஸோ தண்ணி பாய்ச்சறது, கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அது அறுவடைக்கு ரெடியாகி வந்துட்டு இருக்கும். பாத்துக்கோ அதற்கு பிறகு வே ஃபசல் காட்டே ஹைன். ஸோ அறுவடை டயத்தில் அந்த பயிர்களை வெட்டுவாங்க, அறுவடை செய்வாங்க. காட்டேனா இந்த இடத்துல வெட்டுறது மீனிங் வரும், அறுவடை செய்வாங்க அப்படின்ற மீனிங் வரும். அனாஜ் கோ காடியோன் மே லாத்கர் பாஜார் மே பேச்தே ஹைன். ஸோ தானியங்களை வண்டிகளில் ஏற்றி கொண்டு, அதாவது அதில் ஏற்றிட்டு பாஜார் கடை வீதிகளில் அவங்க விற்பாங்க. வஹாங் சே ஹம் அனாஜ் கரித்தே ஹைன். ஸோ அங்கே இருந்து தான் நமக்கு தானியங்கள் கிடைக்கின்றன, நம்ம வாங்குகின்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிசான் தர்காரியாங் பி பைத்தா கர்த்தே ஹைன். ஸோ விவசாயி காய்கறிகளையும் உற்பத்தி செய்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த லைன் வரைக்கும் உள்ள தமிழ் அர்த்தம். கீழே போகலாம். அடுத்து மக்கான் பனானே வாலேகோ ராஜ் கஹத்தே ஹைன். இப்போ கட்டடம் கட்டுறவங்களை ராஜ், அதாவது கொத்தனார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹிந்தியில் ராஜ் அப்படின்னு அர்த்தம். ராஜ் ஈட் அவுர் சிமெண்ட் சே மக்கான் பனாத்தே ஹைன். ஸோ ஒரு கொத்தனார் சிமெண்ட்டு செங்கல் வச்சு வீடு கட்டுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் ஈ லஹட்டிக்கு சீன்சேன் பனாத்தே ஹைன். ஸோ இந்த தச்சர் இந்த கட்டைகளை வச்சு நமக்கு இந்த பொருட்கள்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. வே ஹமாரே லியே மேஜ் குர்ஷி அல்மாரி கிவாட் ஆதி பி பனாக்க தேத்தே ஹைன். ஸோ அவர் நமக்காக சேரு, பீரோலு, அப்புறம் கிவாட்னா கதவு, ஆதினா முதலியவும் உருவாக்கி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கான் பனானே மே ராஜ் அவுர் பட்கி ஹமாரி மதத் கர்த்தே ஹைன். ஸோ வீடு கட்டுறதுல ஒரு கொத்தனாரும் தச்சரும் தான் நமக்கு உதவி செய்கிறாங்க. மதத்துனா உதவி. ஸோ அடுத்து ஹமே பஹன்னே கேலியே கப்படே சாகியே, நம்ம போடுறதுக்கு ட்ரெஸ்ஸு ரொம்ப முக்கியம். வே கப்படே கஹாங் சே ஆத்தே ஹைன். அந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் எங்கேருந்து வருது? அப்போ பஹலே கிசான் கேத்தோன் மே கபாஸ் பைத்தா கர்த்தே ஹைன். ஸோ முதல்ல அந்த விவசாயி அந்த வயலில் கபாஸ்னா பருத்தியை உற்பத்தி செய்கிறாரு. வே கபாஸ் சே ரூயி, ரூயினா பஞ்சு, ரூயி சே பஞ்சில் இருந்து தாஹா, தாஹானா நூல், அவுர் தாகே சே நூல்லேருந்து கப்படா பன்தே ஹைன். ஸோ நூல்லேருந்து அந்த கப்படை உற்பத்தி செய்கிறாங்க. கப்படே புனனே வாலேகோ சுலாகா ககத்தே ஹைன். ஸோ நம்ம ஆடைகளை உற்பத்தி செய்வரை நெசவாளர் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். அப்போ ஹிந்தியில் சுலாஹா அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ அந்த நெசவாளர் என்ன பண்ணுவார்னா, ஏ கர்கோன்ஸ் பர் கபடா புன்தேஹேன். அந்த நெசவாளர் வந்து தறியிலிருந்து நம்மளுக்கு வந்து அந்த ஆடை வந்து உற்பத்தி செய்வார். கர்கோன் அப்படின்னா தரியின் மீது கபடவை உருவாக்குவார், துணியை வந்து உருவாக்குறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ கீழே வந்து रोटी कपड़ा और मकान के अलावा हमें बर्तन और आभूषण भी चाहिए. ஸோ வாழ்கிறதுக்கு வந்து சாப்பாடு துணி இடம் மட்டும் போதுமா? இல்லை, அந்த சாப்பாடு செய்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து பாத்திரம்லாம் வேணும். அதாவது அலாவானா இது மட்டும் அல்ல, இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பர்தன்னா பாத்திரம் வேணும். நம்ம போடுறதுக்கு வந்து நகைகள் வேணும். ஆபூஷன் அப்படின்னா நகை. ஆபூஷன் बनाने वाले को சோனார் कहते ஸோ நகை பண்ணுறவங்கள வந்து நம்ம சோனார் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பொற்கொல்லர் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். சோனார் சோனேக்கே கங்கன்னா வளையல். சஞ்சீர்னா சங்கிலி, அதாவது நம்ம செயின் சொல்லுவோம், செயின். அங்கூட்டினா மோதிரம். ஆதி முதலிய பன்தேகைன். ஒரு நகை பண்ணுற ஒரு பேர் வந்து சோனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து வளையல் செயின் மோதிரம் எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. வே சாந்தி சே தாலி கிளாஸ் ஆதி பனாத்தேகைன். ஒரு தங்கம் செய்வர் வந்து தங்கம் மட்டும் செய்வாரா? இல்லை, வெள்ளியும் செய்வார். சாந்தி சே வெள்ளினால் வெள்ளி தட்டு கிளாஸு முதலியவும் அவர் உருவாக்குவார், ரெடி பண்ணுவார். லோஹார் பி ஹமாரே காம் கே ஹைன். ஸோ லோஹார்னா இந்த அலுமினிய பாத்திரங்கள்லாம் செய்கிறவங்க சொல்லுவாங்க. அவங்களும் நம்மளுக்காக வேலை செய்கிறாங்க. லோஹார் லோகே கே சாமான் பனாத்தே ஹைன். ஸோ இந்த அலுமினியம் செய்கிறவர் வந்து நமக்காக அலுமினிய பாத்திரங்களையும் உருவாக்குறார். கிசான் ராஜ் பட்யி சுலஹா சோனார் லோஹார். அதாவது கிசான்னா விவசாயி, ராஜ்னா கொத்தனார், பட்யி தச்சர், சுலஹானா நெசவாளர், சோனார்னா கொல்லர், பொற்கொல்லர், லோஹார்னா கொல்லர். இந்த மீனிங் தான் வரும். ஆதி பேஷவர் ஹே. ஸோ இவங்க எல்லாருமே தொழிலாளர்கள் தான். வே ஹமாரே ஜீவன் கோ சுக்மய பனாத்தேகைன். ஸோ இவங்க நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பாடத்தில் இது இவ்வளோதான். இது வந்து இந்த பாடத்துக்கான அர்த்தங்கள் இருக்குது, நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.